எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியருமாகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம இப்ப பாக்குறது என்னன்னா, போன பதிவுல மூன்றாம் பாவத்தை பத்தி பார்த்தோம். அந்த மூன்றாம் பாவத்தின் காரகத்துவத்துல பாதியை இப்ப பார்க்க போறோம். இந்த மூன்றாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, காலசக்கரத்தின் பிரகாரம் 1, 2, 3 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மூன்றாம் பாவத்தை பத்தி தான் பாக்குறோம். அந்த மூன்றாம் பாவம் ஒவ்வொரு தனிநபருக்கும் வேற வேற அவர்களுடைய லக்னத்துல இருந்து என்னன்னா, லக்னம் 1ஆம் பாவம் என்றால் அடுத்து வருகின்ற 2, 3 என்று அந்த மூன்றாம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை பத்தி தான் நான் பேசுகிறேன். இந்த மூன்றாம் பாவத்துல இந்த 1, 3, 7, 11 என்கின்ற ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தா அகம் 70 புறம் 30 என்றும் நான் சொல்லுகின்ற காரகங்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி பயன்படும். 2, 4, 6, 10 என்று தொடர்பு கொண்டிருந்தா இது புறம் 70 அகம் 30 என்றும், 5, 9 என்றால் அகம் 100% புறம் 0 என்றும், 8, 12 என்றால் அகம் 0 புறம் 0 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது கோல்டன் ரூல். சரிங்களா? இது எப்பவுமே இந்த பாவங்களுக்கு அதே போலதான் பயன்படும். இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய பாவங்களை நிறைய காரகங்களை நம்ம பார்த்தோம். ஐடி துறையில இருந்து தகவல் தொடர்புல இருந்து எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மூன்றாம் பாவத்துல பதிப்பகம் இருக்கு. பதிப்பகம், பத்திரிகை, ஆவணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மூன்றாம் பாவத்தின் பெரிய காரகங்களாக இருக்கிறது. ஒருத்தர் டாக்குமெண்ட் அந்த மாதிரி எழுதுறாங்க, இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, இல்ல பத்திரிகை துறையில பத்திரிகை அடிக்கிறாங்க. இதெல்லாம் சிறப்பா இருக்கணும். நம்ம டாக்குமெண்ட் கையொப்பெல்லாம் போடுறோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கணும். எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, நம்ம கிட்ட டாக்குமெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மூன்றாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும் என்றால் அவர்கள் எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் கரெக்டா அவங்க வச்சிருப்பாங்க. இதுவே இரட்டை பாவம் தொடர்பு கொண்டிருந்தா அந்த டாக்குமெண்ட் செய்யறது, பத்திரிகை அடிக்கிறது, பதிப்பகம் செய்யறது, இந்த மாதிரி ஒரு தொழில அவர்கள் தொழிலா கொண்டு அதன் மூலமா அவர்கள் வருமானத்தை ஈட்டுவார்கள் அந்த பாவங்கள் தொடர்பு கொண்டிருந்தா. இதுவே 5, 9 என்றால் எதுவும் பிரயோஜனம் இல்லை. 8, 12 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 8, 12 இருந்தா இந்த டாக்குமெண்ட் விஷயங்கள்ல அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். டாக்குமெண்ட் சரியா சைன் ஆகாது, இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிடுவாங்க, எங்கேயாவது தொலைச்சிடுவாங்க, அதுல ஏதாவது விரையம் ஏற்படும். அந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது. அடுத்து கைவினை பொருட்கள். கைவினை பொருட்கள் அப்படின்னு சொன்னா நிறைய செய்யறாங்க இல்லையா? அந்த கைய செய்யறது, பொம்மை செய்யறது, இல்ல நிறைய விஷயங்கள் புது புதுசா பேப்பர் கிராஃப்ட் அந்த மாதிரி நிறைய செய்யறாங்க இல்லையா? சிலைகள் செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கைவினை பொருட்கள்லாம் இந்த மூன்றாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுகிறது தான். இது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா நல்லா இருக்கும். இரட்டைப்படை தொடர்பு கொண்டா அதன் மூலமா வருமானம் வரும். 8, 12 தொடர்பு கொண்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, சங்கடம் தான். அடுத்து மூன்றாம் பாவத்தின் மிக முக்கியமான ஒரு காரகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் திருமணம் ஆகுவதற்கு முன்னாடி தாம்பத்திய உறவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகர் நமக்கு திருமண பொருத்தம் பார்க்க வராங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க, இல்ல பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள ஒருத்தர் கேக்குறாங்க ஜாதகம் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா, நம்ம மூன்றாம் பாவத்தை பார்த்தோமாவே அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும், கற்பு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 4ஆம் பாவம் என்பது கற்பை குறிக்கக்கூடியது. சரிங்களா? 5ஆம் பாவம் என்பது காதலை குறிக்கக்கூடியது. இந்த 3ஆம் பாவம் என்பது அவர்கள் திருமணத்திற்கு முன்பே தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இது 7ஆம் பாவம் என்பது திருமணம் ஆனவுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இதெல்லாம் காம திரிகோண பாவங்கள். அதை பத்தி பேசினா நிறைய பதிவு வேணும். அது மாதிரி அவர்கள் இந்த 3ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தால் பரவாயில்லை. இதுல இரட்டைப்படை பாவம்னாலும் பரவாயில்ல. இந்த 5, 9, 8, 12 இந்த 2 பாவங்களும் தொடர்பு கொண்டிருக்கிறது மூன்றாம் பாவத்தை என்றால் கண்டிப்பாக அதிலும் அந்த 5, 9 எல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கள் இந்த மாதிரியான திருமணத்திற்கு முன்பே தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுவும் இந்த காரகத்தில் ஒன்று, மூன்றாம் பாவம் காரகத்தில் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த
காரகத்துல என்ன உறவுகள் இருக்கு அப்படின்னா மாமனாரை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் பாவத்தை வச்சுதான் ஒரு ஒரு ஜாதகருடைய இல்ல ஜாதகியோடைய மாமனார் எப்படி இருப்பாங்க. அவங்க ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தா அவங்க மாமனார் ரொம்ப இனிமையா இருப்பாரு, அன்பு பாராட்டுவாரு, அன்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். 5, 9னாலும் பரவாயில்ல. இந்த இரட்டைப்படை பாவம்னா இது மாமனார் மூலமா நல்லா வசதியான மாமனார், அவரால கொஞ்சம் வருமானம் வரும், அவரால ஏதாவது காசு வரும் அப்படின்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப எப்படி 7ஆம் பாவம் கலத்திரகாரகன் 2, 4, 6, 10 வந்ததுன்னா மனைவி சம்பாதிப்பாங்க, மனைவி மூலமா சொத்து வரும், வீடு வரும், இல்ல கணவன் மூலமா சொத்து இருக்கும், அவர் 4 வீட்டுக்கு சொந்தக்காரா இருப்பாரு, மாப்பிள்ளை நல்லா வசதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி 3ஆம் பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தா வருகின்ற மாமனார் ரொம்ப சொத்தோட இருப்பார், வசதியா இருப்பார், அவரால் ஆதாயம் உண்டு, வருமானம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் அவர் அன்பானவர், அன்பாக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 8, 12 என்றால் அவர் முரட்டுத்தனமாக இருப்பார், அவருடைய நடவடிக்கை சற்று குறைவாக மதிப்பிடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி 3ஆம் பாவத்தை வைத்து உறவுகளையும் தெரிந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சகோதரன் சகோதரிகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாவம் எது என்றால் இந்த 3ஆம் பாவம் தான். இந்த 3ஆம் பாவம் தான் நம்மளுடைய சகோதரரையும் சகோதரியும் தெரிந்து கொள்ளும். இது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சகோதரன் சகோதரிகள் ரொம்ப அன்பாக இணை பிரியாமல் ஒற்றுமையாக இருப்பாங்க. 2, 4, 6 சகோதரன் அல்லது சகோதரியோ ரொம்ப பணக்காரா, கொஞ்சம் வசதியா, நல்லா ஒரு ஆதிக்கம் மிக்கவங்களா, அதிகாரம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அன்பு கம்மியா இருக்கும். எப்போ புறம் 70%னா அகம் 30% தான். அதனால அன்பு என்பது 30% தான் இருக்கும். இங்க பணம் தான் அதிகமா பேசும். 5, 9 என்பது ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா அவங்களால பணம் எந்த விதத்திலும் சப்போர்ட் பண்ண முடியாது. 8, 12 என்றால் பணமும் இருக்காது, அன்பும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் 8, 12 குருகாரகங்கள்லாம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சகோதரரே இல்லை என்று கூட நம்ம முடிவு செய்து கொள்ளலாம். சரிங்களா? 12 என்பது துண்டிப்பு. அதனால அந்த மாதிரியும் நம்ம ஜாதகத்தை இந்த பாவம் இதை தொடர்ந்து இருக்கின்ற பாவங்களையும் கிரககாரங்களையும் நம்ம ஆய்வு செய்து அதுக்கப்புறம் ஜாதக பலனை நாம் சொல்ல வேண்டும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா கான்சியஸ் மைண்ட், நல்லா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா இந்த 3ஆம் பாவம் தான். 3ஆம் பாவத்தை பார்த்தோமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எவ்வளவு ஒரு விழிப்புணர்வோடு கான்சியஸ் மைண்டோட அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்காங்க, தெளிவா சிந்திக்கிறாங்க, தெளிவா கவனிக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த 3ஆம் பாவ காரகத்துக்கெல்லாம் வரும். இது ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவம்னா பரவாயில்லை. இந்த 8, 12 வந்ததுன்னா அவங்களுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாம் சில நேரங்கள்ல பாவங்கள்லாம் கெட்டு 6ஆம் பாவம் இதெல்லாம் வரும் பொழுது, கிரகங்கள்லாம் கெடும் பொழுது அவங்க அன்கான்சியஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கான்சியஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரியான எதிர்விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படும் பின்பகுதியில. அடுத்து இவங்களுக்கு நுண்கலையும் ரொம்ப மைனூட்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் லைன் உள்ள இருக்கிற அந்த மைக்ரோபயாலஜி மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க மைனூட்டா பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் இவங்க செய்வாங்க. இந்த 3ஆம் பாவத்தை பார்த்து அவர்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கிற ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்ன பாவங்கள் தொடர்பு கொள்கிறதோ அதற்கேற்ற மாதிரி இவர்களுடைய வேலை அமைப்பு அமையும். அடுத்து இவர்களுக்கு அண்டை வீட்டார் நல்லா இருப்பாங்களா, இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அவங்க எல்லாம் நம்மளாண்ட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்களா, நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய 3ஆம் பாவம் நன்றாக ஒற்றைப்படையோட தொடர்பு கொண்டு இருந்தா அவங்க எல்லாருமே நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க, ஹெல்பிங் மைண்டா இருப்பாங்க, எல்லாரும் நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா விஷயமும் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதுவே 2, 4, 6, 10 அப்படின்னா பணத்தை பத்தி தான் பேசுவாங்க. அவங்களும் கொஞ்சம் வெல் செட்டில்டா அந்த மாதிரி பணக்கார ஏரியாவா அந்த மாதிரியா இருக்கும். 5, 9னா பரவாயில்லை, அது கொஞ்சம் 8, 12 அப்படின்னா அந்த ஏரியா சரியில்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நான் அங்க குடுத்தனம் போயிட்டேன், எனக்கு அந்த ஏரியாவே பிடிக்கல, ஒரு மாதிரி எல்லாருமே பழகுறாங்க, சரியா யாரும் பழக மாட்டாங்க, அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம் இல்லையா. அதுதான் நமக்கு 3ஆம் பாவம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம போய் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மளிடம் பழகுவார்கள், இருப்பார்கள். அந்த மாதிரி அமைப்பு தான் நமக்கு ஏற்படும். சரிங்களா? அடுத்து தகவல் பரிமாற்றம்.
இது வந்து நம்ம கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா, இது நம்ம லண்டன் இன்னொரு விஷயம், நம்ம செல்போன்ல பேசுறோம் இல்ல வேற விஷயங்களை பேசுறோம், இதெல்லாம் நம்ம வந்து பாஸ் பண்ற எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இந்த மூன்றாம் பாவத்தை வச்சுதான். உடனுக்குடனே நமக்கு நியூஸ், நம்மளுக்கு எல்லா விஷயமும் நமக்கு வரணும், எல்லாமே இன்னைக்கு வந்து அப்டேட்ல இருக்கணும், இன்னைக்கு நடந்த விஷயம் நமக்கு உடனடியா தெரியணும் எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது எல்லாமே, தகவல் பரிமாற்றம் எல்லாமே வந்து இந்த மூன்றாம் பாவ காரகத்துலதான் வரும். அடுத்து வந்து சிறு வியாபாரம், சின்ன சின்னதா ஒரு கடைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் திருமணம் எடுத்துட்டு வேற கடை வச்சிருவாங்க. சீசனரி வியாபாரி கூட சொல்லுவாங்க இல்லையா, இப்ப மாம்பழ சீசன்னா மாம்பழம் வைப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து நல்ல தர்பூசணி சீசன்னா தர்பூசணி விற்பாங்க, அப்படி இல்ல வேற சீசன் வருது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உடனுக்குடனே வெஜிடபிள்ஸ் எல்லாம் மாத்துறாங்களே, வெஜிடபிள்ஸ் சின்ன வெஜிடபிள்ஸ் கீரை கடை அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இன்னும் வந்து குட்டி குட்டியா இருக்கிற மளிகை சாமா கடை எல்லாம் கூட சொல்லலாம், சின்ன சின்னதா இருக்குது இல்ல, பெரிய மாலு அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் நான் சொல்லல, ஏன்னா அதெல்லாம் வந்து பர்மனண்டா அங்கேயே இருக்கும். இது குட்டி குட்டியா இருக்கிறது அப்ப விற்பாங்க, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல அது காணாம போயிடும், அப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் செய்யற இடங்கள்லாம் வந்து அதெல்லாம் குறிக்கிற இடம் எது அப்படின்னா இந்த மூன்றாம் பாவம் தான். தப்பு மூன்றாம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா அதன் மூலயமா அவர்களுக்கு வருமானம் வரும். ஒற்றைப்படை பாவம்னா பரவாயில்ல, 8, 12 அப்படின்னு சொன்னா அதன் மூலமாவும் அவர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்காது, அதுவும் அவர்களுக்கு பிரச்சனையே தான் கொடுக்கும். அந்த மாதிரி சின்ன வியாபாரமாவது பண்ணி நான் பழைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகரை கேட்டாங்கன்னா கூட, நீ இந்த மாதிரி ஒரு சின்ன வியாபாரம் பண்ணனா கூட அதுல உனக்கு காசு வராதுப்பா, அதுல உனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் தான் வரும், இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சொல்றதுக்கு தான் இந்த மூன்றாம் பாவ காரகம். இந்த மாதிரி பாவ தொடர்பு வரும் பொழுது நம்ம வந்து இதை வந்து அவங்களுக்கு சொல்லணும், சரிங்களா. அப்புறம் வந்து சீட்டு தொழில், இன்னொரு சீட்டு தொழில்னா இந்த மாதிரி மாச சீட்டு வார சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா, பிடிச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சம் தொகையை கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு நிறைய தொகையா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சீட்டு தொழில் செய்யற அந்த தொழில் கூட இந்த மூன்றாம் பாவ காரகத்துல தான் வரும். இது வந்து நல்லா இருக்குது 2, 4, 6, 10 வருதுன்னா அதை வந்து சீட் ஃபண்டு வந்து ஒருத்தர் குடிச்சு அது மூலமா அவங்களுக்கு வருமானத்தை, அது கமிஷன் மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் பாவத்தின் மூலமா இருக்குது. இதுல 8, 12 எல்லாம் தொடர்பு கொண்டா சீட்டு போடுவான், அவனே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டேன் அப்படின்றது இல்ல, இவங்க போய் யாருக்கிட்டனா கட்டி ஏமாந்து போறது, அந்த மாதிரி சீட்டால ஏமாற்றம் அடையிறது, அதனால அசிங்கம் அவமானம் கஷ்டம் அந்த மாதிரியான பிரச்சனைகளை வரக்கூடியதும் வந்து இந்த பாவ தொடர்பினால் தான் ஏற்படுகிறது. இந்த மாதிரி மூன்றாம் பாவத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா திரவியம், ஏன்னா 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் இல்லைங்களா, 4 என்பது திடமான கனமான பொருட்களை குறிக்கக்கூடியது, 3ஆம் பாவம் என்பது லிக்விட் தண்ணியா எல்லாமே வந்து இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம இந்த மூன்றாம் பாவத்து காரகத்துக்குள்ள நம்ம அதை கொண்டு வரலாம், லிக்விட் ஐட்டம் மொத்தத்தையுமே வந்து மூன்றாம் பாவ காரகத்துல கொண்டு வரலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்கேன், ஏன்னா இது வந்து அடிப்படை கிளாஸ் தான். இது வந்து நம்ம உயர் கணிதத்துக்கு போகும்போது அட்வான்ஸா நம்ம இந்த படிப்பை இன்னும் மேல படிக்கும் பொழுது இந்த ஒரு பாயிண்டையும் நம்ம நல்லா பெருசா விரிவா பார்க்கலாம். இன்னும் நிறைய காரகங்கள் இதுல இருக்குது, அந்த காரகத்தை பத்தி எல்லாம் நான் நிறைய பின்னாடி பெரிய பதிவா நான் போடுறேன், ஒவ்வொன்றுத்தையும் தெளிவா நம்ம அதை பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்கா இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க, சரிங்களா. இது ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா 4ஆம் பாவ காரகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த காரகங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு தெரிகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து வருகின்ற ஜாதகர்களுக்கு நாம் பலனை சரியாக எடுத்து துல்லியமாக அவர்களுக்கு சொல்ல முடியும். அதனால இந்த காரகங்கள் மிக மிக முக்கியமானவை, அதை அத்தனையும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் என்பதுதான் இந்த பதிவு. அதனால கண்டிப்பா இது எல்லாத்தையும் நோட் பண்ணி நீங்க எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. மீண்டும் நாளை நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இந்த வீடியோ வந்து பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் சம்பந்தமான ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தது இல்ல வேற ஏதாவது அணுகணும் அப்படின்னு சொன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா. நன்றி, வணக்கம்.